அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 20:6 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அப்ப இந்த நாள் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிற நாளாக இருக்க போகிறது. இந்த நாள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலளிக்கிற நாளாக இருக்க போகிறது. இந்த நாள் உங்க வாழ்க்கையில வெற்றியின் நாளாகவும் ரட்சிப்பின் நாளாகவும் இருக்க போகிறது. ஆமென். இங்க பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்கிற அறிவு இருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கிற அறிவு உங்களுக்கு வேண்டும். கர்த்தர் உங்களை வேறுபடுத்தியிருக்கிறார். உங்க குடும்பத்துல உங்களை வேறுபடுத்தியிருக்கிறார். அதற்கென்று உங்களை வேறுபடுத்ததுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? எனவே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்கிற அறிவு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கி தவிக்க மாட்டோம். எனக்கு யாரும் இல்லை, எல்லாரும் என்னை விட்டுட்டு போகிறாங்க, நான் மட்டும் தனியாக நிற்கிறேன், இந்த பேச்சே நமக்கு இருக்காது. நமக்கு என்ன பேச்சு இருக்குன்னா, கர்த்தர் என்னை ரட்சிக்க என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிற தேவன் எனக்கு உதவி செய்வார், என்னை ரட்சிப்பார், இந்த பேச்சு தான் இருக்கும். எனவே முதலாவது நீங்கள் இந்த அறிவோடு வாழுங்க. என்ன? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என்னை ரட்சிக்கும்படி என் தேவன் என் கூட இருக்கிறார். ரெண்டாவது, எப்படி ரட்சிக்கிறாரா? தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து. அவர் வலதுகரம் என்ன செய்து? வல்லமையான காரியங்களை செய்து ரட்சிக்கிறது. அப்போ வலதுகரம் என்று சொல்லும் பொழுது பலனை குறிக்குது பாருங்க. அவருடைய ஸ்ட்ரென்த்தையும் வல்லமை பவரையும் வெளிப்படுத்தி உங்களை ரட்சிக்கிறாரா? உங்கள் சூழ்நிலையில் இன்னைக்கு கர்த்தருடைய பவரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் சூழ்நிலையில் கர்த்தருடைய பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பலனையும் வல்லமையும் விளங்கச் செய்வார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஏன்னா உங்களுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். இந்த தேவன் இன்று உங்களுக்கு பதில் அளிப்பார். இந்த தேவன் இன்று தம்முடைய வல்லமை விளங்கச் செய்யும் அற்புதத்தை செய்வார். அடுத்து போட்டிருக்கு, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். இன்னைக்கு உங்கள் ஜெபம் என்ன? வசனம் சொல்லுது, இன்று உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இந்த வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், இந்த நாள் உங்கள் ஜெபத்திற்கான பதிலை நீங்கள் பெறும் நாள். தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். சூழ்நிலைகளிலே மாற்றம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராய் வெளிப்படுவார். அவருடைய பலனையும் அவருடைய வல்லமையும் இன்று உங்கள் சூழ்நிலையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய செயலை கண்டு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.